அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உள்ள அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதியுடன் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன. அதன் பிறகு கோடை விடுமுறை தொடங்கியது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் வெளியூர் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு பலரும் புறப்பட்டு விட்டனர். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி என மலைவாசல் தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று சுற்றுலா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உறவினர்கள் வீடுகளுக்கும் படையெடுத்து சென்றுள்ளனர். சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள், விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் மீண்டும் ஊர் திரும்புவதற்கு பள்ளிகள் திறப்பு தேதி என்பது முக்கியமானது. கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்து விட்டது. அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்ததை போல வெயிலின் தாக்கத்தால் ஜூன் 2வது வாரத்திற்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும். அதை வைத்து விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு ஊர் திரும்பலாம் என்று பெற்றோர்கள் பலரும் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் தான் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வழக்கமாக மே 19ஆம் தேதி பின்னர் தான் பருவமழை தொடங்கும். ஆனால் நடப்பாண்டு மே 13ஆம் தேதி தொடங்க உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். அங்கு மே 25ஆம் தேதியே பருவமழை தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி பார்த்தால் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமே தொடங்கிவிடும். எனவே ஜூன் முதல் வாரத்தில் இருந்து வெயிலின் தாக்கம் குறைந்து வானிலை ஜில் என்று மாறக்கூடும். இது தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகளை திறக்க வசதியாக இருக்கும். விடுமுறை நீட்டிக்கப்படும் என்றும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படும் என்றும் எதிர்பார்த்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஏமாற்றமே மிஞ்சும் என தெரிகிறது. கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் தவிப்பதற்கு பதிலாக தற்போதைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொண்டு ஊர் திரும்ப உரிய ஏற்பாடுகளை செய்வது நல்லது என்கின்றனர்.